எத்தனை தமிழ் இலக்கியங்கள் இருந்தாலும், தமிழில் சங்க இலக்கியம் இருந்தாலும், தமிழில் இலக்கணங்கள் இருந்தாலும், இலக்கியத்தை எழுதியவர்கள் இருந்தாலும், இலக்கணத்தை எழுதியவர்கள் இருந்தாலும், தமிழருடைய அடையாளமாக தமிழ்நாடு மட்டுமல்ல உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்கள் தமிழின் அடையாளமாக யாரை உயர்த்தி பிடிக்கிறார்கள்? யார சொல்றோம் நம்ம தமிழருடைய அடையாளம்? இந்த படத்தை யார போட்டிருக்காங்க? திருவள்ளுவர் தான் தமிழருடைய அடையாளம் சொல்றோமா? உலக பொதுமறை திருக்குறள்னு சொல்றோமா? அந்த திருக்குறள் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லுது. மேல கீழே பிறப்பால் ஒருவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கிடையாது தமிழர் வாழ்வில், எல்லோரும் ஒண்ணு அப்படின்னு சொல்லுதா? அதே திருக்குறளில் உங்களுக்கு இன்னொரு குறளை அறிமுகப்படுத்துகிறேன், நல்லா கேட்டுக்கணும். இதுக்கான விளக்கத்தை சொன்னாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். மேலிருந்து மேல் அல்லார் மேல் அல்லர், மேலிருந்து மேல் அல்லார் மேல் அல்லர், கீழிருந்தும் கீழ் அல்லார் கீழ் அல்லவர். புரியுதா? ஒருத்தர் பெரிய ஆளா நினைப்போம், செம்மையா படிச்சிருக்காருப்பா, சூப்பரா இருக்காருப்பா, நல்ல வேலையில இருக்காருப்பா, மாசம் 5 லட்சம் சம்பளம் வாங்குறாருப்பா, அப்படின்னா மேலிடத்துல இருக்காங்க அர்த்தம். புரியுதுல்ல? மேலிடத்துல இருக்க ஒருத்தர் மேன்மைக்குரிய பண்புகளோடு இல்லைன்னா தமிழ் சமூகத்தில், தமிழ் மரபில், தமிழ் பண்பாட்டில் வள்ளுவர் சொல்லுகிறார், நீ கீழானவன் தான். அதே கீழ்மை நிலையில ஒருத்தவங்க இருக்காங்க, அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்ல, கையில காசு இல்ல, பொருளாதாரம் இல்ல, பண கஷ்டத்துல இருக்காங்க, வறுமையில இருக்காங்க. ஆனால் கீழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒருவர் மேன்மை பொருந்திய குணத்தோடு இருந்தால் அவரை கீழே இருக்க, கீழானவன், கீழே இருக்க சொல்ல முடியாது. இப்ப வள்ளுவரும் பள்ளுவும் எதை தமிழ் சமூகத்திற்கு மரபாக முன்வைக்கிறதுனா, உங்ககிட்ட இருக்கக்கூடிய பண்பு நலன், உங்ககிட்ட இருக்கக்கூடிய சிறந்த மேன்மை பொருந்திய குணங்கள் தான் நீ மேலையா கீழையா முடிவெடுக்கும். அதை தாண்டி தமிழ் சமூகத்தில் நீ மேல் நான் கீழ் என்ற மரபு கிடையாது.